பஞ்சாயத்துக்கு வந்த பெண்ணிடம் படுக்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டதாக 68 வயது பெரியவரை பெண்ணின் உறவினர்கள் அடி வெளுத்த காட்சிகள்தான் இவை. சென்னை புழல் சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளம்பெண் ஒருவர் 2 வருடங்களுக்கு முன்பு மகேஷ் கண்ணா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இளம்பெண் 3 மாதங்களாக கணவரை பிரிந்து தன் தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இருந்தாலும் இளம்பெண்ணுக்கு கணவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் பாதிக்கப்பட்ட பெண் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் தன் கணவர் மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் இளம்பெண்ணின் கணவர் மகேஷ் கண்ணா மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் 10ஆம் தேதி இளம்பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய ஞானபிரகாஷ் என்பவர் உன்னுடைய கணவர் மகேஷ் கண்ணாவின் வழக்கறிஞர் நான் என்றும் உன் குடும்ப பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றும் கூறி பேசியுள்ளார். மேலும் உனது குடும்ப வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னுடன் லாட்ஜுக்கு வந்து இரவு முழுவதும் இரு என அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட ஞானபிரகாஷ் அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசியதாகவும் சங்கீதா ஹோட்டலுக்கு வா நேர்ல பேசலாம் என அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விவரத்தை தனது உறவினர்களிடம் தெரிவித்த அந்த இளம்பெண் சங்கீதா ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அந்த பெண்ணுக்காக காத்திருந்த ஞானபிரகாஷ் பெருச்சாளிக்கு பெரிய கருவாடு கிடைத்த குஷியில் என்ன ஆர்டர் பண்ணலாம் என்று கேட்டு ரொமான்டிக் லுக் விட்ட அடுத்த நொடியே ஹோட்டலுக்குள் புகுந்த பெண்ணின் உறவினர்கள் ஞானபிரகாஷை சரமாரியாக அடித்து துவைத்தனர். ஹோட்டல் ஊழியர்கள் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் திகைத்து நின்ற நிலையில் அடுத்தடுத்து விழுந்த அடி மழையால் நிலைகுலைந்த ஞானபிரகாஷை பிடித்து செம்பியம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் வியாசர்பாடி MKB நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிமன்ற ஊழியர் ஞானபிரகாஷ் என்பதும் 68 வயதான இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியின் உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரிய வந்தது. முதியவர் ஞானபிரகாஷ் இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை வழக்கறிஞர் என்று கூறி ஏமாற்றி அவரை உல்லாசத்திற்கு அழைத்து தொல்லை கொடுத்ததாக தெரிவித்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கணவருக்கு ஆதரவாக பேசிய காரணத்திற்காக ஓய்வு பெற்ற நீதிமன்ற ஊழியர் ஞானபிரகாஷை திட்டமிட்டு ஹோட்டலுக்கு வரவழைத்து தாக்குதல் நடத்தி போலீசில் பிடித்து கொடுத்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.